இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, அப்துல் கலாம் ஒரு பெண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு சொன்னா அது உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, உண்மைதான். அந்த பெண்ணின் பெயர் சரஸ்வதி. எப்போ நடந்தது இது? எதுக்காக அந்த கல்யாணத்தை நிறுத்தினார் அப்துல் கலாம்? தொடர்ந்து பார்க்கலாம். அது அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்த காலம். அப்போதுதான் திருச்சியில் இருந்த உயர் அதிகாரி கலியமூர்த்தி ஐபிஎஸ்க்கு ஃபோன் வந்தது அப்துல் கலாமிடமிருந்து. சொல்லுங்க சார் என்று பணிவுடன் சொன்னார் கலியமூர்த்தி. கலாம் சொன்னார், அடுத்த நாள் நடக்க இருக்கும் ஒரு பெண்ணின் கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கூறினார். காரணம், அந்த பெண்ணின் வயது 16, +2 படித்து கொண்டிருக்கிறாள். மாப்பிள்ளைக்கு 47 வயது, இரண்டாவது கல்யாணம். அது சொந்த தாய்மாமன் தான். கலாம் தொடர்ந்தார், கட்டாய கல்யாணம். அந்த பெண்ணுக்கு அதுல இஷ்டமில்லை. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடுங்க. அப்புறம் அந்த பொண்ணு மேல படிக்கணும்னு ஆசைப்படுது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை என்று அப்துல் கலாம் ஐயா சொல்லி கொண்டிருக்கும் போதே, அதை நாங்க பாத்துக்கிறோம் சார் என்றார் கலியமூர்த்தி. பொண்ணுக்கு எந்த ஊர் சார் என்று கேட்டார். ஊர் பெயரை சொன்னார் கலாம். துறையூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் அது. அடுத்த நிமிடமே கலியமூர்த்தி தனது காரில் துறையூரை நோக்கி விரைந்தார். ஏற்கனவே முசிறி காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு ஃபோன் செய்து ஸ்பாட்டுக்கு வர சொல்லிவிட்டார். கலாம் சொன்னபடியே அந்த கல்யாணம் தடுத்து நிறுத்தப்பட்டது. அழுது அழுது வீங்கிய முகத்தோடு இருந்த +2 மாணவி சரஸ்வதி நன்றி சொன்னாள். சரியான நேரத்தில் வந்து கல்யாணத்தை நிறுத்தியதற்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றார். நல்லதுமா, தொடர்ந்து என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு, எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றோம் என்றார் அந்த அதிகாரி. சரஸ்வதி தான் என்ன படிக்க ஆசைப்படுகிறாள் என்று அனைத்தையும் கூறினாள். கவனமாக குறித்து கொண்டார் கலியமூர்த்தி. ஓகே, நாங்க புறப்படுறோம். அதுக்கு முன்னால ஒரு சந்தேகம். என்ன சார்? உனக்காக இவ்வளவு தூரம் அக்கறை எடுத்து நம்ம ஜனாதிபதியே என்கிட்ட பேசினாரே, அவருக்கு யார்மா இந்த தகவலை சொன்னது என்று கேட்டார். நான் தான் சார் என்றாள் சரஸ்வதி. ஷாக்காகி போனார் கலியமூர்த்தி. எப்படிம்மா என்று கேட்டார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு கருத்தரங்கம் நடந்தது. அதற்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்திருந்தார். அப்போது அவர் ஜனாதிபதி ஆகவில்லை. அதற்கு இந்த பெண் சரஸ்வதியும் போயிருந்தாள். பேசி முடித்துவிட்டு கலாம் சொன்னார், உங்களில் யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்பினால் கேட்கலாம். ஒன்லி 4 ஸ்டூடெண்ட்ஸ் என்று கூறினார் கலாம். கேள்வி கேட்ட 4 பேரில் ஒருவர் இந்த பெண். கூட்டம் முடிந்து புறப்படும் போது கேள்வி கேட்ட 4வரையும் தனியாக அழைத்து பாராட்டினார் கலாம். இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டு, அவசியம் ஏற்பட்டால் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறினார். அந்த கார்டில் அப்துல் கலாமின் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இருந்தன. எப்படியோ அதை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தால் இந்த பெண். அதுதான் இந்த ஆபத்து காலத்தில் அவளுக்கு உதவி இருக்கிறது. இதை கேட்ட கலியமூர்த்தி ஆச்சரியப்பட்டு போகிறார். அந்த பெண்ணின் மேற்படிப்புக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார். அத்துடன் அந்த விஷயத்தை மறந்தும் விட்டார். காலம்தான் எவ்வளவு விரைவாக ஓடுகிறது. சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு போயிருந்தாராம் கலியமூர்த்தி. அவர் மேடை ஏறி பேசி முடித்த பின் ஒரு இளம்பெண் அவசரமாக மேடைக்கு ஓடி வந்து மைக்கை பிடித்தாளாம். யார் இந்த பெண்? எங்கோ பார்த்தது போல இருக்கிறதே என்று நினைத்தார் கலியமூர்த்தி. மேடையில் நின்ற அந்த பெண் மூச்சு வாங்க சொன்னாளாம். நல்ல வேளை எனக்கு இங்கே பேச வாய்ப்பு கிடைத்தது. இல்லாவிட்டால் இத்தனை பேர் மத்தியில் நன்றி சொல்லும் ஒரு நல்ல வாய்ப்பை நான் இழந்திருப்பேன் என்றாள் அந்த பெண். யாருக்கு நன்றி சொல்ல போகிறாள் இந்த பெண்? எதுவும் புரியாமல் அமர்ந்திருக்கிறார் கலியமூர்த்தி ஐபிஎஸ். கலியமூர்த்தி சார், நான் இங்கே அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலையில் இருக்கிறேன். 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம். என் கணவருக்கு 4 லட்சம் சம்பளம். சந்தோஷமாக இருக்கிறோம். நான் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார். தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் கலியமூர்த்தி. அந்த பெண் கண்களில் நீரோடு தழுதழுத்த குரலில் சொல்கிறாள், ஒரு காலத்தில் பால்ய விவாகத்திலிருந்து உங்களால் காப்பாற்றப்பட்டவள், படிக்க வைக்கப்பட்டவள் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்றாள். இதை சற்றும் எதிர்பாராத கலியமூர்த்தி சந்தோஷத்தில் கண்கலங்கி போகிறார். உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்து என் வாழ்வில் ஒளியேற்றிய அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் நன்றி. சொல்ல வந்ததை சொல்லி முடித்துவிட்ட நிறைவோடு மேடையை விட்டு இறங்கி போகிறாள் அந்த பெண். ஆச்சரியம்தான்.
அப்படியும் ஒரு காலம் இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் உள்ள ஒரு சாமானிய பெண் ஜனாதிபதியோடு சகஜமாக பேச முடிந்திருக்கிறது. தான் நினைத்ததை சாதிக்க முடிந்திருக்கிறது. ஆம், அது ஒரு அழகிய கலாம் காலம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்துல் கலாம் ஐயாவை பிடிச்சிருக்கவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த நிகழ்வை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.